டூன் கதைகள். ராமாபுரம் என்ற ஊரில் ஒரு நல்ல மனசுக்கார ராஜா வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் அன்பானவர். மக்களின் துன்பத்தை உணர்ந்து உதவும் நல்ல மனசுக்காரர். அவருக்கு பல மந்திரிகள் இருந்தனர். ஆனால் ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நம்ம மந்திரிகள் எல்லாம் நமக்கு உண்மையாவே விசுவாசமா இருக்கிறாங்களா? அதை தெரிந்து கொள்ள ராஜா ஒரு சோதனை செய்ய முடிவு செய்தார். மறுநாள் ராஜா அனைத்து மந்திரிகளையும் சபைக்கு அழைத்தார். நாளைக்கு நாம எல்லாரும் காட்டுக்கு வேட்டைக்கு போவோம். மந்திரிகள் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அடுத்த நாள் அவர்கள் எல்லாம் காட்டுக்குள் பயணம் செய்தார்கள். இது மிகவும் ஆபத்தான காடு. எல்லாரும் கவனமாக இருங்க. சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஓய்வெடுக்க குதிரையிலிருந்து இறங்கினார்கள். அப்போ ராஜாவிடமிருந்து தவறுதலாக ஒரு பை கீழே விழுந்தது. அதிலிருந்து விலைமதிப்புள்ள நகைகள் சிதறின. அவர்கள் நகைகளை பார்த்ததும் மனதில் பேராசை தீங்கு போல எரிந்தது. அதை பார்த்த ராஜா, உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளலாம். இது ரொம்ப விலைமதிப்புள்ள நகை, எடுத்துக்கலாம். இப்போதான் அருகில் ஒரு மந்திரி நின்றிருப்பதை பார்த்த ராஜா, நீ ஏன் நகைகளை எடுக்கவில்லை அமைச்சரே? ராஜா, நீங்க சொன்னது போல இந்த காடு ஆபத்தானது. நான் உங்களை பாதுகாக்க தான் இருக்கிறேன். நான் நகைகளை எடுக்க விரும்பவில்லை. அவரது விசுவாசத்தை பார்த்த ராஜா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர்கள் அரண்மனைக்கு திரும்பியதும் பேராசை கொண்ட மந்திரிகளை நீக்கினார். விசுவாசமான மந்திரியை உயர்ந்த பதவிக்கு உயர்த்தினார். பதவி பலருக்கு கிடைக்கும், ஆனால் விசுவாசம் சிலருக்கே இருக்கும். அதனால் அந்த விசுவாசமான மந்திரியை தனது அருகில் வைத்துக் கொண்டார். பேராசை மனிதனை கீழே தள்ளும், விசுவாசம் மனிதனை உயர்த்தும். Subscribe பண்ணுங்க for more stories.